சமீபத்துல நடிகை நயன்தாராவோட சானிட்டரி நாப்கின் தயாரிக்கக்கூடிய நிறுவனமான ஃபெமினைன் அப்படிங்கிற நிறுவனத்தோட விழா மதுரையில நடந்துச்சு. இந்த விழாவுல பல்வேறு கலைபரங்கள் நடந்து முடிஞ்சிருக்கு. இத பத்தி பிரபல பத்திரிகையாளர் உமாபதி அவங்க தனக்கு தெரிஞ்ச சில விஷயங்கள பதிவு பண்ணியிருக்காங்க. அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, விக்னேஷ் சிவன் ஒரு பால் டப்பா. அவருக்கு நயன்தாராவ பாதுகாக்கவும் தெரியல, வழி நடத்தவும் தெரியல. ஒரு சொதப்பி வச்சிருக்காரு. இதனால எல்லாரும் நயன்தாராவ போட்டு மிதிச்சுக்கிட்டு இருக்காங்க. உண்மையா அந்த நிகழ்ச்சி காலையில 9 மணிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்துச்சு. ஆனா நடிகை நயன்தாரா அங்க வந்தது மதியம் 3 மணிக்கு. இந்த நிகழ்ச்சிக்காக சமூக வலைதளங்கள்ல பிரபலமா இருக்கக்கூடிய இன்ஃப்ளூயன்சர்கள கூப்ட்டுருக்காங்க. அவங்களுக்கு தனியா விருந்தும், அவங்களோட புகைப்படம் எடுத்துக்கொள்ளக்கூடிய நிகழ்ச்சியும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்திருக்கு. காலையில 7 மணில இருந்தே நிகழ்ச்சி நடக்க இருந்த மண்டபத்துல கூட்டம் குவிய ஆரம்பிச்சிருச்சு. 9 மணிக்கு வர வேண்டிய நயன்தாரா, "இப்ப வந்துடுவாங்க, அப்ப வந்துடுவாங்க" அப்படின்னு அங்கிருந்த நெறைய பேரு இருந்த இடத்த விட்டு எந்திரிக்காம மதியம் சாப்பிட கூட போகாம, இயற்கை உபாதை கழிக்க போகாம, கடுமையான மன உளைச்சல்ல இருந்திருக்காங்க. ஒரு வேள சாப்பிடறதுக்காகவோ, இயற்கை உபாதை கழிக்கிறதுக்காகவோ அந்த இடத்த விட்டு நகர்ந்தா, அந்த இடத்துல வேற ஒருத்தர் வந்து உட்கார்ந்துருவாங்க. வேற வழி இல்லாம 6 மணி நேரமா நடிகை நயன்தாரா வந்துருவாங்க, வந்துருவாங்க அப்படின்னு நம்பி ஒரே இடத்துல உட்கார்ந்துட்டு இருந்திருக்காங்க. நடிகை நயன்தாரா 3 மணிக்கு வந்திருக்காங்க. அதுக்கு பின்னாடி நிகழ்ச்சி நடந்திருக்கு. அந்த நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கு பின்னாடி அரங்கேறின கூத்துக்கள் தான் இங்க விஷயம். இதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படின்னு விசாரிச்சப்போ, அந்த நிகழ்ச்சிய ஏற்பாடு செஞ்சவங்க காலையில 9 மணிக்கு நிகழ்ச்சி அப்படின்னு நயன்தாரா கிட்ட சொல்லாம, அவங்களோட கணவர் விக்னேஷ் சிவன் கிட்ட சொல்லியிருக்காங்க. ஆனா விக்னேஷ் சிவன் நயன்தாரா கிட்ட இத சொல்லவே இல்ல. அவங்க மதுரைக்கு வந்தாயிடுச்சு. எப்போ வேணாலும் நிகழ்ச்சிக்கு போகலாம் அப்படின்னு அவங்க தூங்கி எந்திரிச்சதே காலையில 11 மணிக்கு மேல தானாம். அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு 2 குழந்தைகள் இருக்குது. அதையும் கவனிச்சுக்கணும். இப்படி அப்படி அப்படின்னு மதுரையில எந்த நிகழ்ச்சிக்கும் போகாம, ஹோட்டல் ரூம்லயே 3 மணி நேரம் வரைக்கும் நிகழ்ச்சிக்கு ரெடி ஆயிட்டு இருந்திருக்காங்க. நியாயமா 9 மணி நிகழ்ச்சி அப்படின்னு இருக்கும்போது, காலையில 5 இல்லன்னா 6 மணிக்கு எந்திரிச்சு அவங்க 8:30 மணிக்கு தயாராகி நிகழ்ச்சிக்கு போயிருக்கணும். ஆயிரக்கணக்கான பேர் இவங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கக்கூடிய நிலையில, இவங்க இங்க மெதுவா தயாராகிட்டு இருந்திருக்காங்க. நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கு பின்னாடி அங்கிருந்த சமூக ஆர்வலர்கள் அவங்களால அழைக்கப்பட்டிருந்த Instagram இன்ஃப்ளூயன்சர்கள் நயன்தாரா கூட புகைப்படம் எடுத்துக்க விருப்பப்பட்டிருக்காங்க. காலதாமதம் ஆவதன் காரணமா, நயன்தாராவும், விக்னேஷ் சிவனும் அங்கிருந்து புறப்பட ரெடி ஆயிருக்காங்க. நிகழ்ச்சிய ஏற்பாடு செஞ்சவங்க, "இங்க வந்திருக்கக்கூடிய சமூக வலைதள பிரபலங்கள உங்க கூட புகைப்படம் எடுத்துக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி தான் கூட்டிட்டு வந்தோம். இது உங்களுக்கே தெரியும். கடைசியில கிளம்புறேன் அப்படின்னு சொல்றீங்களே" அப்படின்னு அந்த நிகழ்ச்சிய ஏற்பாடு செஞ்சவங்க கேட்டிருக்காங்க. இப்படி சமூக வலைதள பிரபலங்கள் கூட புகைப்படம் எடுத்துக்க போறோம் அப்படிங்கிற விஷயத்தையும் நயன்தாரா கிட்ட விக்னேஷ் சிவன் சொல்லல. இது தெரியாம நயன்தாரா இங்கிருந்து கிளம்புறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருந்திருக்காங்க. நயன்தாரா கிளம்புறப்போ அவங்க கூட புகைப்படம் எடுத்துக்க முடியாதா அப்படின்னு ரசிகர்கள் முண்டி அடிச்சுக்கிட்டு போயிருக்காங்க. ஏன்னா சாங்கியத்துக்கு ஒரு 10, 20 பேர் கூட புகைப்படம் எடுத்துக்கிட்டு கிளம்பிடுவாங்க. நம்மால புகைப்படம் எடுத்துக்க முடியாம போயிடுமோ அப்படின்னு முண்டி அடிச்சுட்டு வந்திருக்காங்க. இதனால அங்க தள்ளுமுள்ளு ஏற்பட்டிருக்கு. இப்படி ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு செஞ்சு அங்க வந்திருந்தவங்கள அசிங்கப்படுத்தி இருக்காரு விக்னேஷ் சிவன். சமூக வலைதள பிரபலங்கள் புகைப்படம் எடுத்துக்க வந்தப்போ, "உங்களுக்கு என்னப்பா எங்க கூட ஃபோட்டோ எடுத்துக்கணும் அவ்வளதானே" அப்படின்னு அவங்கள பார்த்து நக்கலா பேசியிருக்காரு விக்னேஷ் சிவன். இதுவும் அங்க கூடியிருந்த சமூக வலைதள பிரபலங்கள கடுப்புல அழுத்தியிருக்கு. காலையில இருந்து சாப்பிடாம, தண்ணி குடிக்காம அங்க உட்கார்ந்துட்டு இருந்திருக்காங்க. அந்த மனுஷங்கள பத்தி எதுவுமே கவலைப்படாம, இவங்க நிகழ்ச்சிக்கு லேட்டா வந்து சீக்கிரம் கிளம்பி போக முயற்சி பண்ணி, பெரிய பிரச்சனை பண்ணி கிளம்பியிருக்காங்க அப்படின்னு பேசியிருக்காங்க. இவங்களோட இந்த பேச்சு இப்போ இணையத்துல வைரல் ஆயிட்டு வருது.